ஓகே வாங்க, நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே போகணும். வாங்க போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே என்னென்ன பூல் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். கிறிஸ்டல் பூல், அப்புறம் எமரால்ட் பூல், ப்ளூ பூல். நீங்கள் அந்த பக்கமாக கூட என்ட்ரு ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த பக்கம் என்ட்ருன்னு போட்டிருக்கிறதுனால நம்ம இந்த வழியாகவே என்ட்ரு ஆகும். ஹாட் வாட்டரும் இல்லை, இந்த கோல்டு வாட்டரும் இல்லை, கூலிங்காகவும் இல்லை, ஹாட்டாகவும் இல்லை, ஒரு மிதமான ஒரு டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்துட்டு செயற்கை பண்ணப்பட்ட ஒரு பூல் மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் தண்ணி விழுது பாருங்கள். ஸோ இந்த தண்ணி தான் இங்கே அப்படி இப்படி இந்த பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விழுதுங்க. இங்கே பாருங்கள், இதாங்க கிறிஸ்டல் பூல். ஸோ அந்த தண்ணி தான் இங்கே வருது, வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இங்கே ஒரு பூல் மாதிரி கட்டி விட்ருக்காங்க. பட் ஆனால் இங்கே குளிக்கலாம் முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள் லஞ்ச் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ரைஸு, வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸு, Okay, and you come back restaurant here, Lươn Maracot. Còn lán at here, Lươn Maracot. 12:45. 12:45. For lunch have a buffet lunch, vegetarian and have a chicken. Can you cook around food? And the tariff at restaurant 115. 115. Okay, and you come back on time, and you have your coupon for lunch. You come back here, you show me, and you give me the coupon. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா கிராபியில் இருக்கிறோம். போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். இந்த எபிசோட் வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அதோட கண்டினியூஷன் தான். இப்போ வந்திருக்கிறது இடம் வந்து பார்த்தீங்கன்னா எமரால்ட் பூல். ஸோ ஆக்சுவலாக ஹாட் ஸ்ப்ரிங்லேருந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு குளிக்கக்கூடிய இடம் தாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க, வண்டியெலாம் நம்ம இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே போனோம். இங்கே பார்த்திங்கன்னா வழி நெடுக்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைகள் தான் இருக்குது, ஷாப்பிங் கடைகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுமே இங்கே இருக்குதுங்க. ஸோ நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே போனோம். வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இதை பார்த்தா ஏதோ நம்ம ஒரு குற்றாலத்துக்கு வந்த ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. இந்த ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கடைகள் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. கோகோனட் வருங்க 40 பாட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. கோகோனட் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க, அந்தளவுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். நம்ம கூப்பிட்றாங்க. மோஸ்ட்லி இங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம டோட்டலாக எல்லாமே சேர்த்து பே பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம எமரால்ட் பூலுக்கு வந்துட்டோம். எமரால்ட் பூலுக்கு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்களேன். செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க தண்ணி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கீழே ஓடுறது அந்த கல் முதற்கொண்டு கிளியராக தெரியுதுங்க, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, அருமையாக இருக்குங்க. ஓகே வாங்க, நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே போகணும். வாங்க போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே என்னென்ன பூல் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். கிறிஸ்டல் பூல், அப்புறம் எமரால்ட் பூல், ப்ளூ பூல். ஸோ இந்த 3 வகையான பூலும் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பக்கமாக தான் உள்ளே போனோம். வாங்க நம்ம அப்படியே போகலாம். நம்ம கரெக்டாக நம்மளுக்கு இங்கே டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகுதுங்க காலையில். நம்மளை 12:45 லஞ்சுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.25 மணி நேரம் இருக்குது இந்த இடத்துல நம்ம குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருப்பாங்க. 2 பக்கமும் பச்சை பசேன்னு மரங்கள் தாங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தாங்க இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளைக்காரங்க வராங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறது வந்து நம்ம ஊரில் கூட போய் பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல இப்போ கேரளா போனீங்கன்னா பார்க்கலாம், தமிழ்நாட்டுலேயும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இடம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் நம்மளை விட அவங்க ரொம்ப அதிகமாக ஆர்வம் காட்டி இந்த தாய்லாந்துக்கு வராங்க. இடம் அருமையாக இருக்குங்க.
ஓகேங்க, நம்ம வந்துட்டு அந்த எமரால்டு பூல்கிட்ட வந்துட்டோம். இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இதான் அதோட என்ட்ரன்ஸு. வாங்க அப்படியே உள்ளே போகலாம் நம்ம. வாங்க. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஷாப் ஆஃப் எமரால்டு பூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷாப் இருக்குங்க. உள்ள ஐஸ்கிரீம்லாம் கிடைக்குது. இங்கே பாருங்கள், உள்ள என்ட்ரன்ஸ்லேயே யானைகள்லாம் நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்காங்க. அருமையாக இருக்குங்க. வாங்க, நம்ம இந்த வழியாக தான் போகணும். வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்க, உள்ளே வரும்போது எப்படி இருக்கு பாருங்கள். பாதை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீட்டாக ஒரு உட்டனில் ஒரு ஸ்டெப் மாதிரி ஒரு பாத்வே மாதிரி போட்டி அருமையாக பண்ணிக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயுமே தண்ணி அப்படி லைட்டாக வந்துட்டுருக்கு. நம்ம அந்த பக்கத்தை போகணும். எமரால்டு பூல் அந்த பக்கம் இருக்குது. இதில் போட்டிருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து எல்லாம் கிளியராக போட்டுறாங்க பாருங்கள். ப்ளூ பூல் வந்து நம்ம ரைட் சைடில் போகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வாங்க நம்ம அப்படி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க. நம்ம அங்கே பாருங்கள், நம்ம அந்த எமரால்டு பூலுக்கு வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி குளிக்கிறாங்க பாருங்கள். ஸோ நம்ம வயிற்றுலேருந்து நெஞ்சு வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு தண்ணியோட அளவு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் உள்ளே இறங்கணும். நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து இறங்கினா இறங்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. தண்ணி ரொம்ப கிறிஸ்டன் கிளியராக இருக்குங்க. அருமையாக இருக்குங்க பாருங்கள். எல்லோரும் குளிக்கலாங்க. இதில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குளிக்கலாம். நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்துட்டு நம்ம ஜம்ப் பண்ணிலாம் குளிக்கக்கூடாதுங்க. ஸோ அதுக்கு கிளியராக போர்டெலாம் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. கேட்டால் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஒரு அழகாக இது வந்து ஆக்சுவலாக தண்ணி வந்து இது கொஞ்சம் செட்டப் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது பார்த்தீங்கன்னா. அங்கேருந்து தண்ணி வருது பாருங்கள். உங்களுக்கே தெரியுதுங்களா? அங்கேருந்து தண்ணி வருது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பூல் மாதிரி பண்ணி ஸ்விம்மிங் பூல் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. நம்ம எப்படியே நம்ம இந்த இதில் தான் போய் குளிக்க போகிறோம். அப்படி வாங்க, நம்ம அப்படி குளிக்க போவோம். அப்படியே நம்ம உள்ள அப்படி இந்த வழியாக தான் போகணும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த பக்கமாக கூட என்ட்ரு ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த பக்கம் என்ட்ருன்னு போட்டிருக்கிறதுனால நம்ம இந்த வழியாகவே என்ட்ரு ஆகும். வாங்க, நம்ம உள்ளே இறங்கிட்டோம். கிளத்துல இங்கே தண்ணி வந்து நல்லா இருக்கு. நல்லா இது வந்து நார்மல் தண்ணி தான். எந்த ஹாட் வாட்டரும் இல்லை, எந்த கோல்டு வாட்டரும் இல்லை, கூலிங்காகவும் இல்லை, ஹாட்டாகவும் இல்லை. ஒரு மிதமான ஒரு டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர். சூப்பராக இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரமாக குளிக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு ஆழம் இருக்குது. கரெக்டாக நெஞ்சுக்கு இருக்க ஆழம். சின்ன பசங்க குளிக்கணும்னா கொஞ்சம் அந்த பக்கம் கூட போய் குளிச்சிக்கலாம். அந்த பக்கம்லாம் இடம் இருக்குது, சின்ன பசங்களாம் குளிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னா கூட கையில் பிடிச்சிக்கிட்டு கூட குளிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. எல்லாம் அருமையாக இருக்குது. இது எல்லாருமே குளிக்கலாம். இங்கே பார்க்குற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குளிக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது இடம். என்ன எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. முடிச்சு பார்த்து குளிச்சுட்டு அதுக்கடுத்து இன்னொரு ஹைலைட் போட்டுரும். தண்ணி நேச்சுரல் வாட்டர் வந்துட்டே இருக்குது. 1 2 3. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இது வந்துட்டு செயற்கையாக பண்ணப்பட்ட ஒரு பூல் மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் தண்ணி விழுது. ஸோ இந்த இடத்துல ஒரு பூல் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தண்ணி இந்த லெவலுக்கு வர்ற மாதிரி வச்சு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே குளிக்கிறதுக்காகவே இந்த இது பண்ணிக்கங்க. இது ஒரு டூரிசம்காக செட்டப் பண்ண ஒரு இடம் மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த இது ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் பதில் அது வந்து நேச்சுரலாகவே ஹாட்டாக வரக்கூடிய வாட்டர். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக இதை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கேண்ணா, நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்குது. ஓகேங்க, ஸ்விம்மிங் சொல்லி கொடுங்க. எப்படிங்க? இருங்க இருங்க வரேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பூல் மாதிரி செட்டப் பண்ணி தண்ணி அங்கேருந்து வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது, தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த தண்ணி அங்கேருந்து வர்றதில் அப்படியே இங்கே தொட்டியில் நிறையிற மாதிரி இங்கே நிறைஞ்சி இங்கே நம்ம குளிச்சுட்ருக்குறோம். நல்லா இருக்குங்க. ஹாய், ஹலோ எல்லாருக்கும். இன்று நம்ம தாய்லாண்டில் எமிரேட் பூலில் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. எல்லாம் நேச்சுரல் வாட்டர், எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் நேச்சுரல் வாட்டர் வந்துட்டுருக்கு.
நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்குது. தாய்லாந்துலேருந்து விஜய் டிவி செய்திகளுக்காக கண்ணன். இங்கே பார்க்குறீங்களாங்க, பாருங்கள் இங்கே இருந்தாங்க அந்த தண்ணியை விழுது. ஸோ இதில் வந்து நம்ம ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த தண்ணி விழுது இடம் பார்த்தீங்களா, நம்ம நம்ம அழுக்கு படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் எப்படி விழுது பாருங்கள் தண்ணி. ஸோ இதுலேருந்து விழுற தண்ணி தான் இந்த பூல் நிரம்புதுங்க. அவங்க கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த தண்ணி தான் இங்கே அப்படி இப்படி இந்த பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விழுதுங்க. ஸோ இந்த தண்ணினால தான் இந்த பூலே நிரம்புது. இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன எப்படி இருக்குது, சூடாக இருக்குது தண்ணி. இந்த தண்ணி சூடாக, ஆமாம் இந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குங்க. ஆமாம் இந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குங்க. இந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குங்க. மேபி அதில் அந்த அந்த வெயில் அடிக்கிறதுனால அதில் பட்டு வர்றதுனால கொஞ்சம் சூடாக இருக்குன்னு தெரில. பட் ஆனால் இங்கே பூலில் நார்மல் தண்ணி தான், இங்கே லைட்டாக சூடாக இருக்குது. வெயில் பட்டு வர்ற தண்ணி தான் நினைக்கிறேங்க. ஓகேங்க, நம்ம அந்த தண்ணி உள்ள இடத்த பார்த்தோம். ஓகே, நம்ம அப்படியே அந்த பக்கமாக போகலாம். இங்கே பாருங்கள் இடம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக குளிக்கலாங்க, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தண்ணி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். கீழே தரையில் கிடக்கிறது கூட தெரியுது, அந்தளவுக்கு தண்ணி சுத்தமாக இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, மெயின் அதை தான் நம்ம சொல்லணும். அருமையாக இருக்குங்க இந்த இடம். தியானம் பண்ணுற ஒரு வீடியோ. ஓகே, இல்லை பேட்டரி இல்லை, பேட்டரி இல்லை. கீழே உட்காந்து ஒரு ஆட்டோடைய வேலை தள்ளிடுது இல்லை. என்ன இப்படியா இப்படியா நீ இப்போ இதை அடி குளி போதும். டாய் இருக்கு கண்ணா நீ விழுக்கிறான் இப்படியே குளிக்கிறான். நம்ம நல்லபடியாக குளிச்சு முடிச்சாச்சுங்க. சூப்பராக குளிச்சாச்சு. ஒரு 1 hour நல்ல ஒரு குளியல் பட்டாச்சு. ஸோ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த பக்கம் பாருங்கள், நம்ம ட்ரெஸ்ஸு மாத்திர கூட இங்கே நீட்டாக ஒரு இடம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஜோன் மாதிரி ஒன்று பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இங்கே யாருமே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க, பண்ணுறாங்க. இது ஸ்மோக்கிங் ஜோன் மாதிரி தரல. ஆமாங்க, ஸ்மோக்கிங் ஏரியா தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் தான் ஸ்மோக் பண்ணுறாங்க. இந்த இடம் பாருங்கள், இங்கே வந்து நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான இடமா இருக்குது. வாங்க நம்ம இந்த பக்கமாக தான் போகணும். வாங்க போகலாம். அப்படி இங்கே பாருங்கள், இந்த நம்ம எமரால்ட் பூலோட ஒரு மேப் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸிட் இந்த வழி தான் போகணும். 1000 மீட்ரு, அதாவது 1 கிலோமீட்டர் நடக்கணுங்க இந்த வழியாக. நம்ம இந்த வழியாக 1 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படியே பையன் நடப்போம். அருமையாக இருக்குங்க. அந்த பக்கம் பாருங்கள், அதுதான் ப்ளூ பூல்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு அளவு கிடையாது. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு 2-3 பூல் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தல ஒன்று வந்து எமரால்ட் பூல், அதில் தான் குளிக்க முடியும். மற்றபடி இந்த ப்ளூ பூலும் அந்த கிறிஸ்டல் பூல்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதுலேயும் 2லேயுமே குளிக்கவே முடியாது, அலவுட் கிடையாது. பார்த்துட்டு மட்டும்தான் போக முடியும். குளிக்கிறதுக்கு அலவுடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எமரால்ட் பூலில் மட்டும்தான் குளிக்கிறதுக்கு அலவுடுங்க. இங்கே பாருங்கள், இதாங்க கிறிஸ்டல் பூல். ஸோ அந்த தண்ணி தான் இங்கே வருது, வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இங்கே ஒரு பூல் மாதிரி கட்டி விட்ருக்காங்க. பட் ஆனால் இங்கே குளிக்கலாம் முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி வந்து ரொம்ப சகதி இருக்குதுன்னு நினைக்கிறேன், பாசிலாம் படிஞ்சிருக்குது. ஸோ குளிக்கிறதுக்கு ஏற்ற இடம் மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கிறிஸ்டல் பூல் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆனால் இங்கே குளிக்கலாம் அலவுட் இல்லை. இந்த வழி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பாதை போகிற எக்ஸிட் பாதை ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்குங்க.
இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இடம் நேச்சரை பார்த்துக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க இந்த இடம்லாம், நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸிட் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் ரைட் சைடில் போனீங்கன்னா 800 மீட்டரில் போகலாமா, நேராக போனால் 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்ரு போகணும். அப்படியே நம்ம போகலாம். நம்ம அப்படியே நம்ம இந்த கிறிஸ்டல் பூல் வழியாக நடந்து போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், நம்ம இந்த வழியாக நடந்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸிட் வந்துட்டு 800 மீட்டரில் இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். தண்ணி நீட் அண்ட் கிளியராக வச்சுருக்காங்க. பட் ஆனால் இவ்வளோ இந்த தண்ணி பூல் மாதிரி வர்றத கிறிஸ்டல் பூல் மட்டும் இன்னும் டெவலப் பண்ணல. மேபி ஃப்யூச்சரில் எதுவும் பிளான் வச்சுருக்காங்களான்னு தெரில. எமரால்ட் பூல் மட்டும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க, அருமையாக இருக்குங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஓகேங்க, நம்ம அப்படியே நம்ம முடிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இங்கே 12:45 குறைச்சினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12:50 ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம போய்ட்டு அப்படியே நம்ம லஞ்சை முடிச்சுட்டு நம்ம அடுத்த இடங்களுக்கு போகலாம். இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம லஞ்சுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. நம்ம அதை அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா இந்த ஹோட்டலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பஃபே சிஸ்டம் மாதிரி லஞ்ச் இருக்கும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் கையில் ஒன்று வர குத்திடுறாங்க. வாங்க அப்படியே போகலாம். பாருங்கள் லஞ்ச் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ரைஸு, வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸு, வெஜிடேரியன் பாட் தாய் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்டிர் ஃப்ரைடு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸ்டிர் ஃப்ரைடு சிக்கன் வித் கேஷ்யூ நட்டு, டாமாயம் வித் சிக்கனு. பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குங்க. ஸோ எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் அது போக ஃப்ரூட்ஸும் இது ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதாங்க நம்ம எடுத்துருக்க ஃபுட்டு. ரைஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸு, அப்புறம் சிக்கன் கொஞ்சம், வெஜிடபிள் கொஞ்சம் எடுத்துருக்கோம். நம்மளோட லஞ்ச் வந்து இங்கே முடிஞ்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த எமரால்ட் பூட் எபிசோட் இதோட முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த எபிசோட உங்களை மீட் பண்ணுறேங்க. அண்டில் தான் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய்.